கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆம், நம்முடைய பலவீனத்திலே புது பலன் தருகிற இயேசு நம்மோடே கூட இருக்கிறார். நாம் எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் செய்வோம். அவருக்கு பயப்படும் பயத்தை நம் இருதயத்தில் வைத்துக் கொள்வோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்வோம். ஆண்டவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருந்தால் மெய்யாகவே ஆண்டவருடைய சீஷர்களாயிருப்போம். சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். எனவே ஆண்டவரை விசுவாசிப்போம், ஜீவ பாதையில் நடப்போம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கும் அன்பை நாங்கள் நினைத்து ஆண்டவரே நம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் அன்பின் கரம் எங்களை பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த கரம் பெரிய காரியங்களை செய்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலத்தை பூர்ணமாய் விளங்க செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிற ஐயா. எங்களுக்காய் சிலுவையிலே மரித்த இயேசு ஆண்டவரே, இன்று வரை உயிரோடு இருக்கிறீர். அதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாகிய நாங்கள் உம்முடைய பார்வையில் விசேஷித்தவர்களாய் இருக்கிறபடியால் அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து, எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா, நீர் ஆண்டவரே பாராட்டின கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.